வணக்கம். இந்த வாரம் 4 தமிழ் படங்களுக்கான ப்ரிவ்யூ ஷோஸ் முன்னாடியே முடிஞ்சது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. 5ஆவதா ஒரு படத்துக்கும் தமிழில் ஷோ இருந்துச்சு. என்னால் அதை பார்க்க முடியலனாலுமே கூட பல பேர் பார்த்துட்டு என்ன நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களே, செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு பயங்கரமாக உசுப்பேத்திட்டே இருந்தாங்க. அந்த படம் தான் இந்த மேக்ஸ். கன்னடத்தில் எடுக்கப்பட்டு தமிழில் டப் செய்யப்பட்டிருக்கு. கலைப்புலி தானு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கிச்சா சுதீப் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸ்டோரியில் எனக்கு கேட்கும்போது கொஞ்சம் கைதி மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா சிங்கிள் நைட்டில் நடக்கிற கதை, போலீஸ் ஸ்டேஷன் செட்டப், அந்த ஸ்டேஷனை அட்டாக் பண்ண வர ஒரு பெரிய ரவுடி கேங் எல்லாம் அப்படியே இருந்துச்சா. அப்போ மொத்த படமும் கைதியோட ரீமேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் டென்ஷன் ஆகாத. இவ இல்ல அவ, ஆனா இவ மூலமா தான் அவ. மேக்ஸ் ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸரான மேக்ஸ், அதாவது கிச்சா சுதீப் சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஷனுக்கு பொறுப்பேற்றுக்க புதுசாக ஒரு ஊரில் அம்மாவோட லேண்ட் ஆகிறாரு. அவர் பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஸ்டேஷனை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் ரோட்டில் செக்கிங்கில் நைட்டில் இருக்கும்போது மினிஸ்டருடைய பசங்க 2 பேர் குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சு தாறுமாறாக வண்டி ஓட்டி ரோட்டையும் சேதப்படுத்தி இவங்களையும் அடிச்சிடுறாங்க. ஒரு பெண் போலீஸை வேற பயங்கரமாக அவமானப்படுத்திடுறாங்க. அந்த பக்கமாக வந்த சுதீப் இதை பார்த்துட்டு அவங்களை செம்மையாக அடிச்சு வெளிவெளியும் இழுத்துட்டு ஸ்டேஷனில் கொண்டு போய் அடைச்சிட்டு எஃப்ஐஆரை எழுத சொல்லிடுறாரு. ஆனால் ஸ்டேஷனில் இருக்கிற மற்ற போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க, பதட்டமாறாங்க. சார், மினிஸ்டர் பசங்க சிட்டியில் வேற ரவுடிங்க எல்லாரும் ஒரு இடத்துல நீங்கள் அசம்பிள் ஆயிருக்காங்க, வேணாம் அப்படிலாம் சொன்னாலுமே கூட சுதீப் கேட்காம அவங்கள செல்லை போட்டு வீட்டுக்கு போயிடாரு. திடீர்னு சுதீப்புக்கு 1 நேரம் கழிச்சு ஒரு ஃபோன் கால் வருது. செல்ல இருந்து அந்த 2 பேரும் எப்படியோ செத்து போயிட்டாங்க. யாரு எப்படி கொண்டாங்க, எப்படி செத்தாங்கன்றதும் தெரியவே இல்லை. இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சா அவ்வளோதான், நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் அந்த ரவுடிங்கெல்லாம் மினிஸ்டர்லாம் கொண்டுடுவாரு அப்படின்னு எல்லா போலீஸும் பயப்படுறாங்க. இவங்க எல்லாரையும் கிச்சா சுதீப் எப்படி காப்பாற்றினாரு, நிஜமாவே அந்த பசங்க செத்ததுக்கான காரணம் என்ன, அதுக்கான காரணம் யாரு, இதெல்லாம் தான் இந்த மேக்ஸ். கிச்சா சுதீப் படத்துல கூட வேலை செய்யற போலீஸ்காரர்கள் மட்டும் இல்ல, படத்தையும் சிங்கிள் ஹேண்ட்ல காப்பாற்ற ட்ரை பண்றாரு. நான் தமிழ்ல தான் பார்த்தேன். ஸோ அவருக்கான டப்பிங் வாய்ஸ்ன்றது எனக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் சொந்த குரலே தமிழில் நல்லா தான் பேசுகிறார். அதில் பேசியிருந்தா இன்னும் கூட கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்குன்ற மாதிரி தோணுச்சு. நிறைய ஆக்ஷன், செம்ம ஸ்டைலு, ஸ்வாகன், கொஞ்சம் நடிப்பு அப்படி வச்சுக்கிட்டு இந்த மாஸ் ஹீரோ வெஹிக்கிளை சேஃபாக ட்ரைவ் பண்ணி அந்த ஃபினிஷ் பாயிண்ட் தாண்டி கொண்டு போய் விட்டுறாரு. முக்கியமான ரோலில் இளவரசு நல்லாவே நடிச்சிருக்காரு. வரலட்சுமி கேரக்டர் ஆரம்பத்தில் நல்லா அறிமுகப்படுத்தப்பட்டு பிளேஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் போக போக டைல்யூட் ஆயிடுது. வீக்கான வில்லன்கள் சுனில், ஷரத், லோஹி தஸ்வா கூட அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. பட் ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. தாஸுங்கிற கேரக்டரில் வர உக்ரம் மஞ்சு, சக போலீஸ்காரராக வர சிக்கண்ணான் 2 பேரும் கொஞ்சம் கவனிக்க வைக்கிறாங்க. கூடவே 2 பெண் போலீஸ் வராங்க படம் ஃபுல்லா. அவங்களுடைய அமைச்சரான ஓவர் ஆக்டிங்ல அங்கங்க நம்மள லைட்டா சிரிக்க வைக்கிறாங்க. படம் முழுக்க இறச்சலான பிஜிஎம்ல அஜனீஷ் லோகநாத் நம்ம காதுகளை பதம் பார்க்கறாரு. ஒரு சில இடங்கள்ல மாஸ் எலிவேஷனுக்கான பிஜிஎம் கரெக்டா உட்கார்ந்தாலுமே கூட ஓவராலா கண்டிப்பா பின்னணி இசை இன்னும் மச் பெட்டரா இருந்திருக்கலாம். ஒரே நைட்ல நடக்கிற கதை, பேரலா 2-3 ஆக்ஷன்ஸை காட்டிகிட்டே இருக்க வேண்டிய திரைக்கதை. இதுக்கு சினிமாட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் ப்ரிசைஸா இருக்கணும். சினிமாட்டோகிராஃபர் சேகர் சந்திரா, எடிட்டர் கணேஷ் பாபு 2 பேரும் அந்த ப்ரிசிஷன்ல சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. எடிட் டுவர்ட்ஸ் எண்ட் கொஞ்சம் மெஸ்டப்பா ஃபீல் ஆனாலுமே கூட ஓவரால் ஒரு நீட் ஒர்க் தான் சொல்லலாம். ஸோ இந்த படம் கைதியோட உல்டாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் அங்கேருந்து எக்கச்சக்கமாக தாறுமாறாக இன்ஸ்பயர் ஆயிருக்காரு இயக்குனர் விஜய் கார்த்திகேயா. அந்த படத்துடைய அந்த ஒன்லைன், அந்த படத்துடைய ட்ரோப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவர் புதுசாக ஒரு திரைக்கதையை, கதாபாத்திரங்களுக்கான பர்பஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் 20 நிமிஷம் செம்ம டயர்டாக்குனாலுமே கூட ஆக்சுவலாக அந்த 20 நிமிஷம் கழிச்சு தான் படம் ஆரம்பிக்குதுன்னு நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் மினிஸ்டருடைய பசங்க மாட்டிக்கிற அந்த சீன்லேருந்து திரைக்கதை நல்லாவே வேகம் எடுக்குது. காரை வெளியே கொண்டு போக ஹீரோ போடுற பிளானும் அந்த மொத்த சீக்வன்ஸோடைய ஸ்டேஜிங்கும் நல்லாவே இருந்தது. தென் செகண்ட் ஹாஃப்லையும் வில்லன்களை திசை திருப்ப ஹீரோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுற பிளான் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்தாலுமே கூட அதில் ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்குது. ஒரு பக்கம் வம்சி கிருஷ்ணா கேரக்டருடைய தேடல், ஒரு பக்கம் வரலட்சுமியோடைய பிளான், ஒரு பக்கம் பிரபாகரன் கேங்கோடைய வயலன்ஸ்னு ஆல்மோஸ்ட் பரபரப்பாக என்கேஜிங்காகவே கதை நகருது. கைதியோட ட்ரோப்பை ஞாபகப்படுத்துகிற ரெடின் கிங்ஸ்லி கேரக்டருடைய பிளேஸ்மெண்ட்டும் செயல்பாடும் கூட ஒரு பாயிண்ட் வரைக்கும் கதையில் சுவாரஸ்யத்தை சேர்க்க பயன்பட்டுருக்கு. எப்படி அந்த 2 பேர் செத்து போயிருப்பாங்க, அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே பொதுவாக ஒரு கெஸ் ஒன்று வந்துடும். ஸோ அதை பண்ணாமல் அதை தாண்டி வேற ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னு இயக்குனர் யோசிச்சு ஒன்று வச்சிருக்காரு. பட் அங்கே சில விஷயங்கள் தற்செயலாக நடந்துச்சு அப்படின்னு காட்டுறது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. இன்டென்ஷனலாகவே எல்லாம் நடத்தப்பட்டிருக்குன்னு சொன்னாலுமே கூட படத்தில் எந்த வித த்ரில்லும் குறைஞ்சிருக்காது, எதுவும் மாறி இருக்காது. ஸோ அந்த ரிவீல் நம்பும்படி இருந்தாலும் திருப்திகரமாக இல்லை. தென் முதல்ல வந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கேஸை வச்சு கிளைமேக்ஸில் கொண்டு வந்த கனெக்டும் நல்ல ஐடியாவாக இருந்தது. டூ மச் ஹீரோயிசம் தான் இந்த படத்துடைய முக்கியமான பிரச்சனை. யாராக இருந்தாலும் ஹீரோ ஈஸியாக ஃபேஸ் பண்ணி தூக்கி போட்டு மெச்சிடுறாரு. ஸோ கண்டிப்பாக எந்த ஆபத்து வந்தாலும் அவர் பார்த்து பாருங்கிற ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறதுனால எந்த ஒரு த்ரெட்டும் த்ரெட்டாகவே இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிரெயின் பவரை எவ்வளோ யூஸ் பண்ணாங்களோ அதுக்கு நேர்மாறாக செகண்ட் ஹாஃபில் 2-3 முக்கியமான சீக்வன்சஸில் ரொம்ப ஈஸியாக மசில் பவர் வச்சே பிரச்சனையை தீர்த்து வச்சிடுறாங்க. பேபி ஜான் மாதிரியே இந்த படத்துலையும் கூட டெம்ப்ளேட் சண்டை காட்சிகள், அதில் காட்டப்பட்டிருக்கிற அவசரம் எந்த ஒரு மொமெண்ட்டையும்
நம்ம மனசில் தங்க விடாமல் பண்ணிடுது. அண்ட் கிளைமேக்ஸில் ட்ரோன்ஸ்லாம் பறந்து வரும்போது ஹீரோயிசத்துக்காக லாஜிக்கு இன்னும் எவ்வளோ நாள் தான் பறக்க விடுவாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் வருது. அண்ட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த மொத்த பிரச்சனையிலையுமே ஹீரோ சம்மந்தப்படவே இல்லை. அவர் தானே தான் எல்லாத்தையும் தன்னை சம்மந்தப்படுத்திக்கிறாரே தவிர கதை அவர் மேலே இல்லை. இதனாலேயே ஹீரோ கேரக்டரே ரொம்ப மேலோட்டமான ஒரு இம்ப்ரெஷனை தான் கிரியேட் பண்ணுது. அண்ட் படத்தில் எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. மொத்தத்தில் இந்த மேக்ஸ் ஒரு நீட்டான கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் திரைப்படம். எப்படி பேங்க் ஹெய்ஸ்ட்டுங்கிறத வச்சு சூப்பரான லக்கி பாஸ்கரும் சுமாரான ஜீப்ராவும் வந்துச்சோ, அதே மாதிரி அசால்ட் ஆன் ப்ரீசிங் 13 படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி சூப்பரான கைதியும் இந்த ஓகேவான மேக்ஸும் வந்திருக்கு. விருப்பம் உள்ளவங்க பாருங்க. படம் தியேட்டர்ஸில் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்கில் தான் நான் பார்த்தேன். தமிழ் டப்பிங் டீசெண்டாகவே இருந்துச்சு. அண்ட் படத்தில் நிறைய வயலன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது குழந்தைகள் பார்க்கக்கூடிய படம் இல்லை. UA 16+ அப்படின்னு வேணால் சொல்லலாம். மேக்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மேக்ஸிமம் சைலன்ஸ் இருக்கணும்.